இதோ அக்கா, நீ எப்படி வெளியில வந்த? அக்கா கேஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? போலீஸ்காரங்க உன்னை டார்ச்சர் எதுவும் பண்ணாங்களா? ஏம்மா கர்ணா எங்க? அவன் தான் அவனை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னா. எப்படியாவது கூட்டிட்டு வருவேன்னு சொன்னானே, எங்க அவனை காணோம்? என்னாச்சு இந்து? கேட்டுட்டே இருக்கும், இப்படி எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? என்ன இது? உன்னை கூட்டிட்டு வரேன்னு வந்த கர்ணா எங்க? கருணா ஸ்டேஷன்ல இருக்கான். ஏம்மா ஸ்டேஷன்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்கய்யா, கருணா எனக்கு பதிலா அவ சரண்டர் ஆயிட்டான். என்னது? என்னம்மா சொல்ற? ஆமாங்கய்யா. கருணா என்ன வெளியில கொண்டு வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணான். ஆனா அது முடியாதுன்னு தெரிஞ்சதும் அவன் எனக்காக மொத்த பழியையும் ஏத்துக்கிட்டு சரண்டர் ஆகி என்ன வெளியே அனுப்பிட்டான். ஐயோ, ச்சே, இவளை கட்டம் கட்டி ஜெயிலிய உட்கார வைக்கலான்னு பார்த்தா அவன் சரண்டர் ஆயிட்டானே. ஏய், அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் எதுக்கு உனக்காக சரண்டர் ஆகணும்? என்ன அவனுக்கு வசியம் பண்ணி வச்சிருக்கியா? எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ அவனை ஏதோ ஏடாகூடமா பண்ணி அவனை உள்ள தூக்கி வச்சிருக்க. ஏண்டா சும்மாறா, என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். சொல்லுமா, ஸ்டேஷன்ல என்னம்மா நடந்துச்சு? ஐயா, ஸ்டேஷன்ல அந்த இன்ஸ்பெக்டர் மேல பழிய போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுல குறியா இருந்தாரு. அதனாலதான் வேற வழி இல்லாம கருணா சரண்டர் ஆகி என்ன வெளியே அனுப்பிட்டான். ஐயா, நீங்க தான் எப்படியாவது நல்ல மனசு பண்ணி ஒரு நல்ல லாயரா பார்த்து கருணாவை வெளியில கொண்டு வரணும். ஏய், கொலை பண்ணிட்டு உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு நாங்க காசு செலவு பண்ணுமா? என்னால ஒரு விஷயம் உங்ககிட்ட உறுதியா சொல்ல முடியும். நானும் கருணாவும் அந்த கொலையை பண்ணல. எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால தயவு செஞ்சு என்ன நம்புங்க. கருணாவை காப்பாத்துங்க. ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அவன் என்ன அவ்வளவு பெரிய தியாகியா? செய்யாத கொலைக்கு போய் சரண்டர் ஆகிறதுக்கு எவ்வளவு ஆணவமும் திமிரு இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பான். எங்க கிட்ட சொல்லாதவனுக்கு நாங்க எதுக்கு வக்கீல வச்சு வாதாடணும்? நாங்க எதுக்கு போய் காப்பாத்தணும்? அவனுக்கு உண்டான பலனை அவனே அனுபவிக்கிட்டோம்.